கிளிநொச்சி நகரில் கடந்த 25ஆம் திகதி இடம்பெற்ற டிப்பர் மோட்டார் சைக்கிள் விபத்தில் மகளை தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த தாயும் உயிரிழந்துள்ளார். குறித்த தாய் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சாவகச்சேரி கல்வயல் பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய கஜன் யாழினி என்ற இளம் தாயே உயிரிழந்துள்ளார். கடந்த டிசம்பர் மாதம் 25ஆம் திகதி கிளிநொச்சி நகரில் இருந்து இரணைமடு நோக்கி பயணித்த டிப்பர் ரக வாகனம் ஒன்று அதற்கு முன்பாக பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 காயமடைந்ததுடன் அவர்களில் 2 வயது குழந்தை உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்து ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் டிப்பர் ரக வாகனத்தின் சாரதி மதுபோதையில் இருந்துள்ளார். பின்னர் அவர் பிரதேச மக்களால் பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். விபத்தில் 7 வயதான மற்றொரு சிறுமியும் அவரது தாய் மற்றும் தந்தையே காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் சிகிச்சை பெற்று வந்த தாயார் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளதுடன் தந்தையும் மூத்த மகளும் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். தற்போது அதிகரித்துள்ள அரிசி விலையினால் எதிர்காலத்தில் உணவு பொதியொன்றின் விலை அதிகரிக்கப்படும் என அனுராதபுரம் மாவட்ட சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அனுராதபுரத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட சங்கத்தின் தலைவர் இந்திகா அருணகுமார தற்போது நிலவும் அரிசி நெருக்கடி காரணமாக பிரதேசத்தில் உணவகங்கள் மூடப்படும் நிலையும் அதிகரித்து வருவதாக அவர் தெரிவித்தார். மாத்தறை சிறைச்சாலையில் உள்ள கட்டடம் ஒன்றின் மீது மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் காயமடைந்த நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த மற்றொரு கைதியும் உயிரிழந்துள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். குறித்த விபத்தில் 43 வயதான கைதி ஒருவரே உயிரிழந்துள்ளார். 30,000 மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்வதற்கான விலை மனு கோரல்களை அரசாங்கம் இன்று முதல் ஏற்க உள்ளது. 2 கட்டங்களாக உப்பை இறக்குமதி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி முதல் கட்டமாக 20,000 மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதி செய்யப்பட உள்ளது. 2வது கட்டமாக 10,000 மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதி செய்யப்பட உள்ளது. கடந்த சில நாட்களாக சந்தையில் வீழ்ச்சி அடைந்திருந்த முட்டையின் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. சந்தையில் முட்டை ஒன்றின் விலை 36 ரூபாவாக அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த சில நாட்களாக முட்டை விலை 28 ரூபாவாக குறைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் முதல் நிலை முதற்தர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.